கிரிவலம் செல்லும் பக்தர்களை தடுத்து நிறுத்தி அராஜகம் செய்கிறார்களா திருநங்கைகள்? பெண் பக்தர் ஒருவரை வலியுறுத்தி அவரது பணத்தை பிடுங்கும் காட்சி. மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தின் போது பல மாவட்டங்களில் இருந்தும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு கிரிவலம் செல்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். அப்படி கிரிவலம் வரும் பக்தர்களிடம் அத்துமீறி திருநங்கைகள் சிலர் பணத்தை வலியுறுத்தி பெறுகிறார்கள் என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்து வரும் நிலையில் தற்போது அது குறித்த காட்சி வலைதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே ஏற முடியுமா? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஆசீர்வாதம் ரொம்ப நன்றி ஐயா. சேலங்க ஐயா. வேலி போட்டு உயிர் காக்கும் சிவசேவையில் முதியவர். இல்ல நாங்க உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோட இந்த கம்பியெல்லாம் போட்டது நீங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி ஐயா. சரி. 3825 அடி உயரம், வானம் தழுவி நிற்கும் லிங்க வடிவ கொண்டரங்கி மலை. இப்பதாங்க ஐயா போறேங்க ஐயா. சரி நன்றி. சரி. வலதுபுறம் போகணுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றி. பாண்டவர்கள் சிவனை நோக்கி தவம் செய்த வித்தியாச மலை. சுயம்பு லிங்கமும் தானாக சுரக்கும் சுனைகளும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அடுத்த கீரனூர் பகுதியில் அமைந்திருக்கிறது கொண்டரங்கி மலை. லிங்க வடிவில் அமைந்திருக்கும் இந்த மலையின் அடிவாரத்தில் கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. மலையை பார்ப்பதற்கே தலை சுற்றும் அளவிற்கு வானம் தொட்டு லிங்க வடிவில் கம்பீரமாக நிற்கும் இந்த மலையை ஏற முடியுமா என பக்தர்களுக்கு சந்தேகம் எழலாம். ஆம், இந்த மலைக்கு செல்ல பல கட்டுப்பாடுகளும் உள்ளன. மலையில் ஏறுவதற்கு காலை மாலை சிறந்த நேரம் என்றும், சுவாச பிரச்சனை கொண்டவர்கள், இதய பிரச்சனை உள்ளவர்கள் ஏறக்கூடாது. மலை ஏற்றம் எந்த அளவிற்கு கடினமானதாக இருக்குமோ அதே அளவிற்கு இறங்கும் போதும் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மலை உச்சிக்கு இந்த முதியவர்தான் 45 வருடங்களாக தன்னுடைய சொந்த செலவில் வேலி அமைத்து கொடுத்ததாக பக்தர்கள் கூறுகின்றனர். மேலும் அங்கேயே தங்கியிருக்கும் இந்த முதியவரின் பாதம் தொட்டு ஆசி பெற்றும் பல பக்தர்கள் செல்கிறார்கள். பல பக்தர்களுக்கும் மலை ஏற்றம் இறக்கத்திற்கு வழிகாட்டியாகவும் இந்த முதியவர் இருந்து வருகிறாராம். இந்த மலையின் உச்சியில் மல்லீஸ்வரன் என்று போற்றப்படும் சிவபெருமான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஏறும் பக்தர்களுக்கு தெய்வீக அருளின் ஸ்பரிசத்தை வழங்குகிறார் என்றும், கோவிலுக்குள் சுயம்பு லிங்கத்தின் ஒரு அசாதாரண சிற்பம் உள்ளதாகவும், அது சுயமாக எழுந்த தெய்வீகத்தின் வெளிப்பாடு என்றும் பக்தர்கள் கூறுகிறார்கள். பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் சென்ற இடமாகவும், அர்ஜுனன் தவம் செய்த இடமாகவும் இக்கோவில் குறிப்பிடப்படுகிறது. மகரிஷிகள் அடிக்கடி வருகை தரும் இந்த இடம் தியானத்திற்கான மிக முக்கிய இடமாக கருதப்படுகிறது. இன்றும் இந்த மலையில் பல சித்தர்கள் அரூபமாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் பேசப்படுகிறது. மேலும் காகபஜேந்திரா மற்றும் கணபதி என்ற 2 துறவிகள் தங்கள் முற்பிறவியால் மீண்டும் காகங்களாக பிறந்தனர். இம்மலையில் தங்கி ஈசனை வழிபட்டு தவம் செய்தனர். காகபஜேந்திரருக்கு மலையின் உச்சியில் ஒரு சிறிய குகை கோயில் உள்ளது. ஆனால் தற்போது நாம் அதை பார்க்க முடியாதாம். காகபஜேந்திரர் இங்குள்ள ஈசனை வணங்க சூரிய அஸ்தமனத்தில் சிறிய புயல் வடிவில் கோவிலுக்கு வருவார் என்றும் மர்ம தகவல்களை கூறுகின்றனர். இந்த புயல் மலை அடிவாரத்தில் இருந்து தொடங்கி கோவிலுக்குள் நுழைந்து சில நொடிகள் மட்டுமே நீடிக்கும் என்று சொல்கிறார்கள்.